மும்பை மலாடு ரயில் நிலையத்தில் 32 வயதான விரிவுரையாளர் அலோக் கிங் ஒரு வாக்குவாதத்தின் போது குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயர சம்பவம் மும்பை மின்சார ரயில்களில் நிலவும் கடும் நெரிசல் மற்றும் பயணிகளின் மன அழுத்தத்தால் ஏற்படும் வன்முறை சூழலை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. நாள்தோறும் சுமார் 80 லட்சம் பயணிகள் பயணிக்கும் மும்பை மின்சார ரயில்களில் பீக் ஹவர் நேரங்களில் 1 சதுர மீட்டர் இடைவெளியில் 16 நபர்கள் வரை பயணிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஆய்வுகளின்படி இந்த அளவுக்கு அதிகமான உடல் ரீதியான நெருக்கமும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டமும் பெரும் எரிச்சலையும் பயத்தையும் உருவாக்குவதாக கண்டறியப்பட்டுள்ளது. வேலை பளு மற்றும் குடும்ப பிரச்சனைகளுடன் ரயிலில் ஏறும் பயணிகள் தற்செயலாக தள்ளப்படுவதை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் வன்முறையில் ஈடுபடுகின்றனர். சத்தமாக பேசுவது, ரீல்ஸ் எடுப்பது போன்ற சிறிய காரணங்கள் கூட கத்தி குத்து வரை செல்லும் பயங்கர மோதல்களாக மாறுகின்றன. ரயில் நிலையங்களில் உள்ள குறுகிய படிக்கட்டுகளும் போதிய வசதியற்ற கட்டமைப்புகளும் இந்த அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கின்றன. மும்பையின் உயிர் நாடியாக கருதப்படும் மின்சார ரயில்கள் சகிப்புத்தன்மை குறைந்த மோதல் களங்களாக மாறி வருவது கவலை அளிப்பதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள்.